Hello and welcome to another Game Week review episode. இது episode number 430. வட லண்டன்ல இருந்து 400 எபிசோட்ஸ் ஆயிருச்சு அப்படின்றது எனக்கு இந்த எபிசோட் நம்பர் பார்க்கும்போதெல்லாம் தான் தெரியுது. அண்ட் எபிசோட் நம்பர் 430க்கு என் கூட கேம் வீக்கை ரிவ்யூ பண்றதுக்கு மறுபடியும் வந்திருக்கிறது ஹரிஹரன். 2024ல வந்தாரு, இப்போ 2025ல மறுபடியும் என்ட்ரி கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மெனியா இருக்கட்டும். வணக்கம் ஹரிஹரன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ரோஹே, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். 4 மணி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ இந்த டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு. ஏர்லி பேர்ட் கேட்சஸ் த வேர்ம்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் இன்னைக்கு நீங்க பல வேர்ம்ஸை கேட்ச் பண்ணுங்க. அஹ், அந்த வாழ்த்துக்களோட ஷியோர், கண்டிப்பா. எதிர்பார்க்கல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய வார்த்தை. நீங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த எபிசோடு. எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பர்சனலா. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஒன். இந்த வாரம் ஸ்டார்டிங் வித் கேம் ஆஃப் த வீக், செல்சியோடைய தோல்வி சிட்டி கிட்ட. ஐ தாட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே ஈவன்லி மேட்ச் அப் கேமா இருந்துச்சு. செல்சி ஸ்டார்டிங்லயே 2 கோல் அப்பு போயிருக்கணும். அந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாங்க. அதை மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாnchez ஹவுலர் அப்படின்றதான் சொல்லணும். அதை இந்த சாnchez ஹவுலருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரிகவரி அப்படின்றது இம்பாசிபிள் ஆயிருச்சு. இது செல்சி தோத்த 3 பாயிண்டா இல்ல சிட்டி ஜெயிச்ச 3 பாயிண்டா? உண்மையை சொல்லணும்னா சிட்டி ஜெயிச்சுன்னு சொல்ல முடியாது. நாங்களே எங்க தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டோம். அதான் உண்மை. ஏன்னா லிட்டரலா சாnchez, நான் லாஸ்ட் கேம் வீக் சொன்னேன், அவனை வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. லைக் அவனே இந்த டீமை 3 பாயிண்ட்ஸ் அவனே எடுத்து கொடுத்துருமா சொல்லக்கூடாது. நல்லா வச்சு செய்யறான். கேம் வீக் எங்களை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கான். நாங்கள் என்னென்ன கஷ்டப்பட போகிறோம் தெரியல அவனை வச்சுக்கிட்டு. இருந்தாலும் என்சோ மரஸ்கா இஸ் டஸ்டிங் ராபர்ட்டோ சாnchez. அது என்னன்னே தெரில. நியாயமாக ஃபுட்பால் லைக் இருக்கு எல்லாருக்குமே லைக் சாnchez ஒரு மட்டமான ஒரு கோல் கீப்பர் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் இஸ் டஸ்டிங். ஸோ வாயடைச்சு போய் உட்காந்துருக்கேன் மேட்ச் பார்த்துட்டு. அந்த லைக் டிஃபென்சிவ் அந்த கொஸ்டின் மார்க்ஸ் அப்படின்றது செல்சிக்கு கடந்த ஒரு 6-7 கேம்ஸாவே இருந்துட்டு வருது. நம்ம ரெக்கார்டிங் ஆரம்பிக்க முன்னாடி பேசிட்டு இருந்தோம். 7 கேம்ஸ் முன்னாடி 34 பாயிண்ட்ஸ் இன் 16 கேம்ஸ் இருந்தாங்க செல்சி. இப்போ 7 கேம்ஸ் பிறகு 6 பாயிண்ட்ஸ் இந்த லாஸ்ட் 7 கேம்ஸ், 40 பாயிண்ட்ஸ் இன் 23 கேம்ஸ்ல இருக்காங்க. ஒரு காமன் தீம் எஸ். பாத்தீங்கன்னா, லீடை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. லீடு வச்சிட்டு இருந்தாங்கன்னா கேபிட்டலைஸ் பண்ண முடியல, ஆர் கோயிங் பிஹைண்ட் ஏர்லி அண்ட் அதுக்கப்புறம் கேட்ச் அப் பண்ண முடியல. இது ரெண்டு தான் காமன் தீம்ஸா இருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மரஸ்கா அவுட்ன்றதுல போய் நிக்குமா? ஆக்சுவலி சீசன் எண்டு வரைக்கும் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா. ஏன்னா நம்ம எங்க ஓனர்ஸை பத்தி உங்களுக்கே தெரியும். சீசன் எண்ட்ல ஒரு ரிவ்யூ வைப்பாங்க, இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ மாதிரி, அப்ரைசல் ரிவ்யூ மாதிரி வச்சுட்டு நீ என்ன பண்ணேன்னு ஒரு ரிவ்யூ 1 hour டீப்பா எடுத்துட்டு ஓகேப்பா கிளம்புப்பா. பாச்சிக்கு அப்படிதான் பண்ணாங்க. பாச் டிசர்வ் கெட் ஸ்டாக்டு இந்த மிட் சீசன். பட் சீசன் 2 வரைக்கும் இழுத்துட்டாங்க. பட் என்சோ மரஸ்காவை பொறுத்த வரைக்கும் லைக் ரொம்ப ஸ்டெப்பனா இருக்காரு. இது லைசெஸ்டர் ஃபேன்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் ம்ஹும். ரொம்ப ஸ்டெப்பனா இருப்பாரு, ரிசப்ஷன் பண்ண மாட்டாப்ல, அவரை பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிப்பாப்புல. அதான் சாnchez கதை. ஸோ சாnchez வேர்ல்டு கிளாஸ் கோல் கீப்பர் அப்படி இப்படின்றாரு. இது பிரைட்டன் ஃபேன்ஸ் நம்ப மாட்டாங்க. அங்கேயே செகண்ட் சேஸா இருந்த மனுஷன். பட் இங்க அது எப்படி சொல்றது, லைக் லிட்டரலா லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா பார்த்தா அவ அதிகபட்சம் மொத்தமா படம் 4 சப்ஸ்டியூஷன் தான். ஸோ ஒரு மேட்ச்சுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் 2 சப்ஸ்டியூஷன் தான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓ. லாஸ்ட் மேட்ச் அதிசயமா ஏதோ ஒரு 3 சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்காரு சிட்டி மேட்ச்சுக்கு கத்துனால. இல்லைனா என்ன சொல்ல வரேன்னா, பால் மரத்துக்கிட்ட யாரை போடுவீங்க? நான் இப்படிதான் என்னுடைய அவர் லிட்டரலா போர்டுக்கு என்ன சொல்றேன்னா, ஃபெலிக்ஸ் என்குங்குள்ள என் பிளான்ஸ்லேயே கிடையாது. இருந்தாலும் நான் ஜஸ்ட் நீங்க சொல்றீங்கிறதுக்காக எஸ்மான் போட்டு ஆடிட்டு இருக்கேன். ம்ஹும். பட் அது லிட்டரலா ரிசல்ட்ஸை பாதிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்படியே ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஸ்லம்ப்னு சொல்ல முடியாது. லிட்டரலா என்சோ மரஸ்கா அண்ட் கோவுடைய ஒரு ஒரு பெரிய பேர்டன் தான் நினைக்கிறேன். இதுதான் அவருடைய டாப் ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் மேனேஜரியல் ஜாப் மரஸ்காக்கு. எக்ஸாக்ட்லி. டு யூ திங்க் இந்த வெங்கர் சொன்ன மாதிரி பே பை பாயிண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற கோட்டை செல்சி ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்ல எனக்கு பாயிண்ட் தான் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணாம் அப்படின்ட்டு தூக்கி போட்டு வேற என்ன கூட்டு வந்துருவாங்க? அண்ட் யார் இருக்காங்க? யாருமே இல்லை ஆக்சுவலி. டீமை பொறுத்த வரைக்கும் லைக் எப்போதுமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்க டீம்ல 25 ஏஜுக்கு கீழே தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. செயின் ரோலே ப்ரோக் பண்ணிட்டாங்க. அது இப்போ ஐ திங்க் டீம்ல இருக்க ஒரு
எக்ஸ்பீரியன்ஸாக அவனா சில்வல் மட்டும்தான், அவன் ஸ்குவாட்லேயே இல்லை இப்போ. எங்களுக்கு 27 வயசு ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த டீமை வந்து இத்தனை நாள் டாப் ஃபோரில் நடிச்சதே பெரிய விஷயம். நான் எப்போவுமே சொல்கிறேன், நவிய நாட் அண்ட் டைட்டில்ஸ் சொன்ன விஷயம் அதுதான். எங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸாலையும் எங்களுடைய ஒரு என்சோமர் ஸ்கோர் ஸ்டெப்பானாலையும் கண்டிப்பாக நாங்கள் சறுக்குவோம். டிசம்பர் சறுக்கிட்டோம், ஜனவரி சறுக்கிட்டு இருக்கோம், சறுக்கி ம்ஹும். சறுக்கி 6வது இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஐயோ. இது வந்து இதோட எண்ட் ஆகும், பிகாஸ் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கோம். டாப் ஃபோர் இப்படியே முடிச்சவன் நம்பிக்கையில் இருக்கோம். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். ஓகே, யா, அந்த மிட் டேபிள், இந்த எஸ்பெஷலி 4 to 7, ஒரு பாயிண்ட்ல எஸ், செப்பரேஷன் எல்லாருக்கும். அதை வந்து எக்ஸாக்ட்லி. 3 to 8 வரைக்கும் எடுத்துட்டு போனா 6 7 பாயிண்ட் செப்பரேட், 3 to 8. ஸோ வெரி டைட்டா இருக்கு அந்த இடத்துல. சிட்டி கிட்ட வருவோம், ஆமாம். ஆப்பனன்ஸ். சிட்டி வந்து லாஸ்ட் 5 கேம்ஸ்ல ஒரே ஒரு டிரா. பட் அந்த ஒரு டிராவுமே ட்ராப் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லலாம். பட் சீம் டு பி சம் சார்ட் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு. நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்களா? மொமெண்டம் தெரியுதா சிட்டி கிட்ட? நம்ம பழைய சிட்டி மாதிரி அவங்கள, பழைய அண்ணாமலையா பார்க்க முடியுமா அவங்கள? பார்க்க முடிஞ்சா ரன் த டேபிள் பண்ணா டைட்டில் சான்ஸ் இருக்கா? ஆக்சுவலி நான் போன கேம் ரிவ்யூ சொன்னதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் ரன் எடுப்பாங்க. ம். அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துட்டேன். பெப்போட பிளான்ஸை பொறுத்தவரைக்கும்னா வந்து அவன் டீமை ஃபோல ரீபில்ட் பண்ண மாட்டான். எது எந்த பிரச்சனையோ அதுக்கு மட்டும் தான் ஆள் கரெக்டாக எடுப்பான். எடுத்துட்டான், கரெக்டாக மமோஸ் எடுத்துட்டான், விக்டோரியஸ் அந்த ம். உஸ்பெகிஸ்தான் பேருக்கு குசானோ அழகாக எடுத்துட்டு வந்துட்டான். லிட்டலாக அந்த இப்போ எங்களுக்கு என்னன்னா, செல்சியை பொறுத்த வரைக்கும் எந்த டீமுக்குலாம் ஆட போகிறோமோ அந்த டீம் ஒன்று மேனேஜர் ஆயிடுவான், இல்லை புது பிளேயர்ஸ் வந்துடுவான், ஓனர்ஷிப் ஆயிடுவான். அந்த அந்த ஒரு பூமில் வந்து எங்களை அடிச்சு செஞ்சிருவாங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி தான் பெப்பை பொறுத்த வரைக்கும் புது பிளேயர்ஸை கொண்டு தான் மோர்மோஸ்ட் செம்மையா அவன் துருன்னு ஆடிட்டு இருந்தான்ப்பா. அந்த மேட்சஸே கிட்டத்தட்ட அவன் கோல் அடிச்சிருக்கணும், ஆஃப் சைட் ஆயிடுச்சு. குசானோட டிஃபென்சிவ் வேறு இருந்தாலும், பட் அதுக்கப்புறம் கேமை பிடிச்சிட்டான். பெப்போட இப்போ அதான் ஜானுக்காகவும் ஒரு ரன் எடுப்பாங்கப்பா. சிக்கனம் சதன்னாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் மாட்டிக்கிட்டோம், எங்களை போட்டு பொழந்துட்டாங்க. பிள்ளைய சொல்லி போட்ட மாதிரி நாங்கள் தான் உங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோம். கேவ் லிட்டரே 3 பாயிண்ட்ஸ், ஜஸ்ட் லைக் சேரிட்டி எஃப்சி. அடுத்து நாங்க போகிறோமே, ஐயோ. இது வந்து ஒரு இன்ஜுரி ஹோப்ஃபுல்லி. இருக்கிற டைம்ல வந்து நாங்க போய் சிட்டியை மீட் பண்றது. ஸோ அப்படியே ஆர்சனலுக்குள்ள செக்வே பண்ணுவோம். அஹ், யா ஷோர். இவ்- இவ்- இன்னும் அந்த ரெட் கார்டை பத்தி ஆப்வியஸா நான் பேச போறது இல்ல. அந்த ரெட் கார்டை வந்து நிறைய விமர்சனம் நடந்துருச்சு. ரெட் கார்டு இல்லைன்றதும் அப்பேரண்ட் ஆயிருச்சு. பட் 1-0 அப்படின்ற ஒரு ஸ்கோர் லைன்ல ஜெயிச்சிருக்கோம் நாங்க. வுல்ஸ் ம். வந்து இந்த ரெட் கார்டுக்கு முன்னாடியே பல சான்ஸ் இருந்துச்சு. ஹாவர்ட்ஸுக்கு 2 சான்ஸ் இருந்துச்சு, மார்டினெல்லிக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. பட் கேபிட்டலைஸே பண்ணல. கார்னர்ஸ்லாம் இப்போ வந்து அந்த கார்னருக்கு டைம் எடுக்கிறோமே தவிர அது ஃபர்ஸ்ட் மேனை கூட தாண்ட மாட்டேங்குது பால். கார்னர் எஃப்சின்றது போயிட்டு இப்போ, டேய் பாலை தூக்கி சென்டர்லயாச்சும் போடுங்கடா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டோம். இஸ் தேர் எனிதிங் நாங்க லைக் ஆர்சனல் வந்து ஓகே இந்த மாதிரி கேம் பிளே பார்த்து எனக்கு வந்து நீங்க டைட்டில் ரேஸ்ல இருக்கீங்களான்றது டவுட்டா இருக்கு. டைட்டில் ரேஸ் இல்லைன்னா கூட டாப் 4 ரேஸுக்கு வந்துடுவீங்களா அப்படின்றது அதை விட பயமா இருக்கு. ஆர் நீங்க அப்படிதான் டாப் 4 ரேஸ்ல தான் இருக்கீங்க, அங்கதான் முடிக்க போறீங்க. வாட் இஸ் யுவர் தாட்? என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சனல் டைட்டில் ரேஸ் தான் இருக்காங்க. அவங்க அந்த வின்னிங் மேல இன்னும் குறையல. ஈவன் வுல்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்த்தேன், மேட்ச்சுக்கு முன்னாடி கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 4 கோல்ஸாக அடிப்பீங்க எதிர்பார்த்தேன். பட் ended up at 1-0. ஈவன் நான் என்ன முக்கியமாக சொல்ல, ஆர்டேட்டாவோட மென்டாலிட்டி இப்போ வரைக்குமே அந்த மனுஷன் மாறல. மைண்ட் செட் அப்படியே தான் இருக்கு. வின்னிங் நான் ஜெயிச்சே திருவோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்காரு. ஈவன் பிளேயர்ஸுமே அந்த ஒரு சேம் பேஜ் தான் இருக்காங்க. ஈவன் தோ தே ஹேவ் இன்ஜுரிஸ், அந்த வின்னிங் மூமெண்ட் இன்னும் முடியலையே. செகண்ட் பிளேஸ் தான் இருக்கீங்க, 6 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு லிவர்பூலுக்கும் உங்களுக்கும். ஸோ ம். ஹோப்ஃபுல்லி நீங்க ஒரு டஃப் சுச்சுவேஷன் கொடுப்பீங்க. எனக்கு என்ன ஒரு காமெடினா, கலாஃபெரி கோலுக்கு அப்புறம் ஷர்ட்டை கழட்ட போவான். ஆஹா, ரெஃபரியை பார்த்துட்டு வேறாண்டா, ரெட் கார்டை கொடுத்து கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு பேட்சை மட்டும் தட்டிட்டு போயிடுவான். நான் அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே எல்லாரும் விவரமா தான் இருக்காங்க கரெக்ட் அப்படி தான். இருந்தாங்க. பட் பார்க்கலாம். ஐ மீன் ஆர்சனலை பொறுத்த வரைக்கும் லைக் ஸ்டில் தே ஹேவ் சான்ஸ் டு இரண்டு டைட்டில் சேலஞ்சுக்கு இன்னும் இருக்காங்க. இன்னும் செகண்ட் பிளேஸ் தான் இருக்கீங்க, ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. லிவர்பூல் வந்து பாயிண்ட் ஸ்டாப் பண்ணுவாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ கைஸ் வில் ட்ராப். ஓகே. லிவர்பூல் இப்ஸ்விச் கைண்ட் ஆஃப் 3 பாயிண்ட் கேம் மாதிரி தான் இருந்துச்சு லிவர்பூலுக்கு. ரொம்ப சிம்பிளா விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த கிளீன் ஷீட்டை ஆமா. சும்மா ஒரு திருஷ்டி வைக்கணுன்ற மாதிரி ஒரு கிளீன் ஷீட் லூஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு அது தவிர இந்த இந்த லிவர்பூல் டீம் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி ஆடி இருக்காங்க இப்ஸ்விச்சோட. நெக்ஸ்ட் வீக் வந்து தே ஆர் கோயிங் டு போர்னமத் அண்ட் எவர்டன், டபுள் கேம் வீக் அவங்களுக்கு. ஓ. போர்னமத் இப்போ ஒரு இன்ஃபார்ம் டீம் வேற இருக்காங்க, இன்ஃபார்ம் டீமா வேற இருக்காங்க, அவங்க கிட்ட வருவோம் நம்ம. பட் இந்த ஒரு பேக் டு பேக் விக்டரிஸ் ஃபார் லிவர்பூல்.
டபுள் கேம் வீக் போறதுக்கு பர்ஃபெக்ட் மொமெண்டமா இல்ல அஹ், இந்த இதுல வந்து பர்ஃபெக்ட் ட்ரிப் அப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாமா டபுள் கேம் வீக்? லிவர்பூலை பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டான நோட்டில் போயிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலி ம்ஹும். அவங்க வந்து அவங்க பிளான் சிம்பிள். ஸ்லாட்டுக்கு செம்ம டீம் கிடச்சிட்டு அவங்க கரெக்டாக எத்திக்ஸ் படி யூஸ் பண்ணிட்டுருக்கான். அவங்க இது வரைக்கும் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணல. ஏதோ ட்ரா மட்டும் தான் மேக்ஸிமம் ஆயிருக்காங்க தவிர லூஸ் பண்ணல இது வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ. ஸோ ம். இப்ஸ்விட்சை போட்டு பொழந்துட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது. அதாவது சாலா வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்தே ஆகணும்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் செம்மையாக ஆடிட்டு இருக்கான். Yes. ஆக்போ ஆல்சோ ஆல்சோ டூயிங் குட். எனக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் இதாக அதிர்ச்சியாக பார்க்குற விஷயம் என்னன்னா, ஏன்னா ஜானுக்கு அவர் லைட்டாக ட்ராப் பண்ணுவாங்க. போன வருஷம் அப்படி தான் பண்ணாங்க. நான் எதிர்பார்த்தேன். பட் இந்த வருஷம் நடக்கல. ஈவன் நம்ம முகமது சாலாவுடைய கிறிஸ்மஸ் ட்ரீயோட போஸ்ட் பார்த்தது ஓகே, நடக்கும்னு எதிர்பார்த்தேன். அண்ணன் கசை ப்ரோக் பண்ணிட்டாப்புல. ஸோ இது வந்து சாட்டோடைய பிளாக் மேஜிக்கா, இல்லை சாலா வந்து ஆட போங்கடா காசுலாம் கிடையாதுடா, நான் இறங்கி செய்ய போறேன்டா, இந்த வேரண்டியார் எனக்கு தான்டா அப்படின்னு வந்து அஹ், ஒரு முடிவோட தான் இறங்கலான்னு தெரியல. பட் இந்த வருஷம் டைட்டிலுக்கு வந்து ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்க ஒரே ஆள் அவங்க தான். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் அடிக்க சான்சஸ் இருக்குன்னு நம்புறேன். ஐ ம்ஹும். டோன்ட் திங்க் தே வில் டிராப் தி பாயிண்ட்ஸ். ஸோ டாப்ல அவங்க இருக்காங்க, பக்காவா இருக்காங்க. ஓகே. ம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் கேம் வீக்குக்கான அந்த ஒரு டபுள் கேம் கண்டிப்பா தே வில். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் கேம் வீக்ல டிராப் பாயிண்ட்ஸ் அப்படின்னா சந்தோஷத்தை விட எனக்கு வந்து இந்த டைட்டில் ரேஸ் அப்படின்றது இட் வில் பி லாட் மோர் ஓப்பன். ஏன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் 1 and 2 ஃபார் டைட்டில்னு சொல்ல முடியாது. ஏன்னா பின்னாடி இருக்கிற டீம்ஸ் எல்லாமே கேப்பபிள் ஆஃப் கேச்சிங் அப். 1 and 2 ஈக்குவலி கேப்பபிள் ஆஃப் டிராப்பிங் மோர் பாயிண்ட்ஸ். அப்படி இருக்கிற நிலைமையில இந்த இது வந்து டாப் 2 ரேஸ் அப்படின்னு ஒண்டி சொல்ல முடியாது. ஸோ ஹோப்ஃபுல்லி லிவர்பூல் இந்த 2 கேம்ல ஒரு கேம் ஆச்சு டிராப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி அடுத்தது யுனைடெட் ஃபுலம். இந்த கேம்ல வந்து யுனைடெடுக்கு இது ஒரு வெரி டிஃபரெண்ட் யுனைடெட் கேம் மாதிரி இருந்துச்சு. பொசஷன் ரொம்ப கம்மியா வச்சிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் ரொம்ப கம்மி. மீன் பொசிஷன் 49% சொல்லுது. பட் கேம் பிளே பார்க்கும்போது felt like Fulham had more of the ball, more shot creating opportunities. எல்லாமே நிறைய ஃபுல்லம் கிட்ட தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. யுனைடெட் ஹேட் ஒன் ஷாட் ஆன் டார்கெட், அது கோலா முடிஞ்சிருச்சு. அண்ட் தே வின் த கேம் 1-0. இந்த டிபிக்கல் ஸ்மாஷ் அண்ட் கிராப் அப்படின்றத யுனைடெட் பேர் போன இதுவா இருந்தாங்க ஃபெர்ஜி ஏரால. இப்போ அதே மாதிரி ஒரு 1-0 ஸ்மாஷ் அண்ட் கிராப் பண்ணியிருக்காங்க. ஆமா. ம். ஃபைனலா அமோரிம் வந்து அவரோட ஸ்குவாட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது கிடைக்குதா? இல்ல ஆக்சுவலி அமோரியம் பொறுத்த வரைக்கும் லைக் நான் எப்படி பார்த்தேன்னா அவர் இன்னொரு கிராம் பாட்டமாக தான் நான் அவர் ஷோ மனசா பார்த்துட்டு வரேன். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஈட்டிஹெச் ஒரு டீமு அமோரியம் கொடுத்துட்டாங்க. ஐ மீன் அமோரியம் ஒரு மேட்ச்சுக்கு வரும் நொந்து உட்காந்துட்டார். நான் ஸ்போர்ட்டிங்ல எப்படா இருந்தேன், இங்கே அப்படி கூப்பிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிட்டீங்களேன்னு. ஏன்னா அவங்க லிட்டரலாக 14 பொசிஷன் இருந்தாங்க, இந்த மேட்ச்க்கு 12th பொசிஷன் வந்துட்டாங்க. அண்டு அவங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஃபுல்கம் நல்லா ஆட்டாமல் தெரிஞ்சாலும் யுனைடெட் பொறுத்த டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருந்துச்சு. எவ்வளோ ஷார்ட் அண்டர் வச்சிருந்தாலுமே சரி, லிட்டரலி டிஃபென்ஸில் பக்காவாக இருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஐஓபி கண்டிப்பாக போன வருஷம் மாதிரி வின்னர் அடிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம் பரவாயில்ல, கொஞ்சம் ஜேடிபி ஆடி முடிச்சிட்டாங்க. ஸோ யுனைடெட்டுக்கு வந்து ஐ திங்க் இது ஒரு நல்ல ஒரு 8th பொசிஷன் 6th பொசிஷன் முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ரன் கிடைக்கும்னு நம்புறேன். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அப்போ யுனைடெட் அசட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலான்றீங்க எஃபிஎல்ல. யா ஷூர், கண்டிப்பா. ஓகே. நெக்ஸ்ட் ஃபைனலா டு ரவுண்ட் ஆஃப் த மெட்டபோரிக்கல் டாப் 6, டாட்டனம் லெஸ்டர். லெஸ்டருக்கு லிஸ்டன் ராய் அடியில ஒரு வின் கூட இல்லாம இருந்தாங்க. வரிசையா தோல்வியோட தான் இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்க உங்களுக்கு பாயிண்ட் தரோம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு 3 பாயிண்ட் கொடுத்து வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. டாட்னம் வந்து ஈவன் தோ தே வெண்ட் 1 கோல் அப் இந்த கேம்ல, செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 10 மினிட் தான். அந்த 10 மினிட்ஸ்ல வந்து கேமே மாறிடுச்சு. தே கன்சிடர் 2 கோல்ஸ். அதுக்கப்புறம் டாட்னமால ஸ்கோர் பண்ணவும் முடியல. ஸ்கோர் பண்ற மாதிரி கூட இல்ல அவங்க. they didn't லுக் லைக் they were coming to score. த்ரெட்டன் பண்ற மாதிரி எதுவுமே எனக்கு நான் பார்க்கல. இது வந்து ஃபார் ஆல் த பொசிஷன் தே ஹேட் இவ்வளவு அஹ், கம்மி அவுட்புட் அப்படின்றது வந்து ஆன்ஜ் பாஸ்டகோக்லோக்கு இஸ் இட் சிக்னலிங் அ பேட் டைம்? அவரும் ஹாட் சீட்ல இருப்பாரா இந்த சீசன் முடியும் போது? ஆஞ்சே வந்து சீசன் ஸ்டார்டிங் மாதிரி சொல்லியிருந்தாரு, என்னோட 2வது சீசன் தான் ட்ராஃபி அடிப்பேன் அப்படின்னு. ஆனால் ட்ராஃபி அடிக்கல. எல்லாரும் போட்டு அவர் தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து லிட்டரலாக கடைசி அவங்க வின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு மேலே ஆச்சு. அதுக்குன்னு
எப்படியாவது அடி வாங்குவீங்க. ஏன்னா ஜேமி வாடி எப்போதுமே போன மேட்சுக்குமே சொல்லுவான், அடிச்சுட்டு ஆகும்னா இங்க காமிக்கிறான், நான் பீரியட் அடிச்சிருக்கேன், நீங்க ஒண்ணுமே அடிக்கல அப்படின்னு. எஸ். ஜேமி வாடி வேணும் ஒன்றலுக்குன்னு ஸ்பர்ஸோட ஸ்கோர் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கான். பட் இந்த மேட்ச் நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஸ்பர்ஸ் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஒரு மணி உங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் லைசெஸ்டர் வந்து அவங்களோட பழைய பஞ்சாயத்தை இன்னொரு வாட்டியும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்றது, லைக் வேலஸ்டாய் வந்து வந்தப்ப அந்த டீம் நல்லா இருந்துச்சு. அவங்க டேக் ஓவர் பண்ணப்ப ஒரு வின் கடைசி நாட்டில் ஜெயிக்கவே இல்லை. ஸ்பர்ஸோட அடிச்சு அது எங்களை மாதிரி தான் கிட்டத்தட்ட, வாங்க 3 பாயிண்ட்ஸ் தரோம்னு சொல்லிட்டு அவங்களும் நாங்களும் நான் கொடுக்குற மாதிரி சிட்டி கொடுத்த மாதிரி இவங்களும் சேரிட்டி மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் பாவங்க, காத்திருந்து காத்திருந்து ஒன்றும் கடைசியில் இப்போ அடுத்த ரெலகேஷன் ஜோன் போயிட்டாங்க. இது கடைசியில் என்ன எங்க போய் முடியும். பட் இது எதிர்பார்க்கல, ஆன்ஜோவுடைய டவுன்ஃபால் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் என் ஃப்ரெண்ட்டை பேசினேன், என்னடா எப்படி இருக்கீங்க டே, அதை பத்தி அந்த சோக கதையை கேட்காதடா, அவன் 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 என்ன பாவம் பண்ண தெரியும் ஜேமி வாடிக்கு, அவன் கோல் அடிச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து சிம்பிளை காமிச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இது ஐ திங்க் இது வந்து சீசன் எண்டில் வந்து ஆன்ஜோவுக்கு பெரிய ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாகும்னு எதிர்பார்க்குறேன். he might get இன்ட்ரெஸ்டிங். sacked before end of season. இது வந்து ஹாரி கேன் மாதிரி ஒரு பிளேயரை லூஸ் பண்ணாங்க. அவனை ஹாரி கேனை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு டாமினிக் சொலாங்கி அப்படின்னு ஒருத்தனை கூட்டு வந்தாங்க. டாமினிக் சொலாங்கி போன சீசன் ஒரு ஆமா. பர்பிள் பேட்ச் இருந்துச்சு, பட் அதை தவிர பெருசா எதுவும் ஓகே இவன் வந்து ஒரு ப்ரூவன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து எதுவும் எனக்கு பார்த்த மாதிரி தெரியல. ஹியூமின் சான் அப்படின்னு ஏஜிங் பிளேயர், அதுக்கு ஒரு வேலிட் ரிப்ளேஸ்மெண்ட்டா நான் யாரையும் பார்க்கல. ஸோ இங்க வந்து இது இஸ் த இஸ் திஸ் மோர் ஆஃப் ஸ்பர்ஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம் ஃபார் மேனேஜரா இல்ல மேனேஜர் கிரியேட்டிங் ப்ராப்ளம் ஃபார் ஹிம்செல்ஃபா? ஆக்சுவலி ஸ்பர்ஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம் ஃபார் மேனேஜர். ஏன்னா லெவி வந்து அவர்கிட்ட ஒரு பிளேயர் வாங்குறதுக்குள்ள படாத படணும் கிட்டத்தட்ட. ஏன்னா கிட்டத்தட்ட ஃபேன்ஸே பூ பண்ண ஆரம்பிச்சாங்க, லெவி தூக்குன்ற அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஈவன் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா சன் நினைச்சதான் பாவம் இருக்கு. அந்த மனுஷன் எத்தனை வருஷம் தான் டீம் தாங்கிட்டு போயிட்டு இருப்பாப்ல. அவன் தான் கோல் அடிக்கிற, அவன் தான் அச்சீவ் பண்றாப்ல. லிட்டர் அந்த டீம்ல வந்து அவரும் அந்த ஒரு ஸ்வீடிஷ் பிளேயர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் வந்து குலுசெவ்ஸ்கி. சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. வேற யாருமே பெருசா பண்ணலைங்க. குலிசெவ்ஸ்கி. ஸோ இது வந்து லைக் கண்டிப்பா வந்து எனக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. லண்டன் பங்காளி யாரும் போயிட்டாங்க ஒரு பக்கம். என்னடா எல்லாருமே இப்ப நாங்க ஒரு பக்கம் அடி வாங்கினா அவங்க அடி வாங்குறாங்க, நாங்க ஜெயிச்சா அவங்க ஜெயிக்கிறாங்க. ஒரே மாதிரி வெளியில் காமெடி மாதிரி தான் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். இது வந்து என்னதான் லிவி எஸ்கேப் போயிட்டு ஆஞ்சி தான் கண்டிப்பா ஸ்கேப் அவுட் ஆகும் அந்த சீசன் எண்ட்ல. Correct. அவட என்ன பண்றது, ஷிட் ஹேப்பன்ஸ் இந்த மாதிரி தான். முதலாளி தொழிலாளியோடைய டிஃபரன்ஸ் அதுதான். எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ டாப் சிக்ஸ்ல வந்து நீங்க இனிமே எதுக்குடா இங்க இருக்கீங்க, நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி முதல்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் சொன்னாங்க. இப்போ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கிட்ட ஆ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு போர்னமத் நீங்க இருங்க நாங்க வரோம் அப்படின்ட்டு போர்னமத் தலையை காட்டுறாங்க. இது ரெண்டு டீமுமே ரொம்ப ஒரு மாதிரி ரிச் ரன் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாங்க. ரெண்டு பேரும் தே மெட் 22 கேம் வீக் 23ல. இந்த எக்ஸாக்ட்லி. ஸ்கோர்ல என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து டிரா ஆகும்னு நினைச்சேன் என்னுடைய ப்ரீ மேட்ச் ப்ரெடிக்ஷன். பட் 5-0 போனமா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்பவே இல்லை. ஸோ இது வந்து ரெண்டு டூ கொஸ்டின்ஸ். ஒன்னு, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டால இந்த குட் ரன்னை வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா இந்த தோல்விக்கு அப்புறம் இவ்வளவு டிமாரலைசிங்கா? ரெண்டாவது, போனமத்து ரொம்ப நாளா ஒரு சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. கேன் தே சஸ்டெயின் மேபி கெட் யூரோப்பா லீக் ஆர் சாம்பியன்ஸ் லீக் திஸ் டைம்? ஆக்சுவலி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பேட்ச் போயிட்டு இருந்துச்சு. நோடோடைய செம டிஃபென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருந்துச்சு. ஒரு 2 கேம் வீக் மேலே லிவர்பூலோட ஆடினாங்கப்பா. கரெக்டாக அது டிராவ் ஆச்சு. அன்னைக்கு தெரிஞ்சது கரெக்டாக இவங்க என்னமோ அடிவாங்க போகிறேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சவுத்தம்ப்டனோட ஜெயிச்சாங்க, 3-2 ஜெயிச்சாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக கோல்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அந்த கரெக்டாக அந்த அடி கரெக்டாக பவுர்னிமவுத்திட்ட விழுந்துச்சு 5-0ன்னு. பவுர்னிமவுத்தில் 5 கோல் அடிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு டிஃபென்சிவ் லோ பிளாக் போட்டு ஆடுறவங்க தான் இறைவேளாவை பொறுத்த வரைக்கும். இறைவேளாட்ட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் சொல்லியே ஆகணும். டீம் கரெக்டாக நல்லாவே ஆட வச்சிட்டு இருக்காரு. எங்களோடய செம டஃப் டஃப் மேட்ச் கொடுத்தாரு. ஸோ ஈவன் அதான் ஒரு பக்கா மேனேஜருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஹோப்ஃபுல்லி இறைவேளா ஸ்பர்ஸ்க்கு தான் போவாருங்கிறேன் ஃபியூச்சரில். மை அஞ்சு தூக்கிட்டு அதான் காட். பிளான் இருக்கும். அந்த என்னமோ அதான் தோணுது. ஆல்சோ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து நான் ரொம்ப நினச்சி டாப் ஃபோர்ல ஒரு டீம் கண்டிப்பாக ட்ராப் ஆகணும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் தான். இதான் இதான் அவங்களோட டவுன்ஃபாலுக்கான ஸ்டார்டிங்கு. ஸோ அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா ஆரம்பிச்சு நல்ல ஒரு வின்னு கிடச்சிது. இப்போ கம்ப்ளீட் டவுன்ஃபால் ஆகிட்டாங்க. இது கண்டிப்பாக டீமோட மொராலை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஓகே. பவுர்னிமவுத் ஹெவி சான்சஸ் இருக்கு. யூரோப்பா குவாலிஃபை ஆக பக்கவான டீம் அவங்க.
ஸோ யாரை போர்னிமவுத்தை பொறுத்த வரைக்கும். ரிப்ளேஸ் பண்ணுவாங்க டாப் 5 அந்த யூரோப்பான 6 வரைக்கும் டாப் 6ல ஹூ ஆர் தே ரிப்ளேசிங்? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நியூ தானா? கேஸ்ல் கண்டிப்பா செவன்த்துக்கு போக சான்சஸ் இருக்கு. சாரி நியூ ஓ கேஸ்ல் சாரி வாவ். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் போயிட்டு செவன்த்துக்கு போக சான்சஸ் இருக்கு. நியூ கேஸ்ல் எப்படி தான் இருக்கும், நியூ கேஸ்ல் பார்க்காங்க, நான் குறை சொல்ல மாட்டேன். பட் போர்னிமவுத் மேல வருவாங்க. செல்சி எப்படி டாப் 4 வந்துட்டா ஓகே. இல்லைன்னா கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதை மாதிரி தான். குட் ஒன். ஓகே. அப்ப அந்த நியூ கேசல் பத்திக்கு அவங்க கிட்டயே போவோம் அடுத்து. அவங்களும் வந்து ரொம்ப நல்ல ரன் ஆஃப் கேம்ஸ்ல இருந்தாங்க. போன வாரம் போனமத்தோட தான் அதே யானைக்கு அடி சறுக்குன்ற மாதிரி அவங்களுக்கு சறுக்குச்சு. தே கேம் பேக் வித் விக்டரி இந்த வாரம், நல்ல விக்டரி. ஐ திங்க் 3-1 4-1. இட் வாஸ் அ குட் விக்டரி. 3-1 சவுத் ஆப்டனோட. பட் 3 பாயிண்ட்ஸ் மாதிரி தான், வர்ச்சுவலி கேரண்டீட் மாதிரி தான் இருந்துச்சு அந்த 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூ கேசல் ஆர் கோயிங் டு ஃபுல்லம் ஆர் கோயிங் கமிங் டு நியூ கேசல் டு பிளே. நியூ கேசல் இந்த அந்த போர்னமத் கேமை ஒதுக்கி வச்சுட்டு திரும்ப அவங்களால பிக்கப் பண்ண முடியுமா மொமெண்டம் நினைக்கிறீங்களா? இதை பொறுத்த வரைக்கும் லிட்டரலாக வந்து ஆனால் நியூ கேஸ்ல பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய ஒரு ப்ரைஸ் நான் சொல்லுவேன். அவங்களோட கோச். ஏன்னா அவர் வச்சிருக்க பிளேயர்ஸ் பார்த்தா பெரிய பிளேயர்ஸ் யாரும் கிடையாது. 2 ஃபுல் பேக்குமே எங்கள் அகாடமி தான். ரொம்ப ரொம்ப நார்மலான பிளேயர்ஸ் தான். அந்த டீமை தூக்கிட்டு போகிற வரையில் ஐசக் மட்டும் தான். நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். ஐசக் இஸ் பெட்டர் தென் ஹாலண்ட். ஏன்னா ஐ அக்ரி. அவன் வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஆக்சுவலி சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அடிப்பு நேரம் பிறந்துடுறான் நேரம். எனக்கு நான் என்னுடைய ஒரு பெரிய பெரிய கணிப்பு என்னன்னா, எய்தர் தேவில் டெல்வின் டாப் 4 டாப் 6 கண்டிப்பாக நியூ கேஸ்டில் வந்து அந்த ரன்னை விடவே மாட்டாங்க. எடிஹோவுட்ட வந்துட்டு பெரிய ப்ரைஸ் என்னன்னா வந்து ஒரு இங்கிலீஷ் மேனேஜர் ஹை மெட்டல் ஃபுட்பாலர்லாம் பெரிய விஷயம். ஏன்னா ஏன்னா ஒரு மித்து எல்லாருக்குமே இருக்கு எடிஹோவை பொறுத்த வரைக்கும். சாரி சாரி நிறைய இங்கிலீஷ் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ் லோ பிளாக்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் எடிஹோ இஸ் டூயிங் மேசிவ் ஜாப். அவர் வந்து ஒரு ஒரு பிளேயரை மார்க் பண்ணா பக்காவை ஃபார்ம் கொண்டு வருவார். ஷாண்டர் டொனாலியை பாருங்க. அவன் கோல் அடிக்கான். பின்னாடிலேருந்து எடுத்து தான் சூப்பராக கோல் அடிச்சான். ஆக்சுவலி வந்து எதிர்பார்க்கவே இல்லை. லைக் ஒரு அடுத்த வருஷம் வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்கான்னா ரீசன் வந்து எடிஹோ தான். ஸோ நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா சம்மர்ல ஐசக்கை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த இஷ்யூ ரொம்ப பெரிய பெரிய ஐ மீன் சாரி இஷ்யூ கிரியேட் ஆகும். பட் நியூ கேஸ்டல் பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க. அவங்க செமையா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தே டிசர்வ் அட்லீஸ்ட் யூரோப்பா லீக் ஸ்பாட். யூரோப்பா லீகாச்சும் கிடைக்கணும். ஓகே சூப்பர். இது யூரோப்பா லீகாச்சும் கிடைச்சா நாங்க வந்து ஈசாக் வாங்குற எங்களுடைய அந்த ரூமர்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு சாண்ட் எடுத்து போட்ட மாதிரி ஆயிரும். அதனால அவங்க நியூ கேசல் சீக்கிரட்டா எங்கேயும் வராம போயிடணும் அப்படின்னு நாங்கள் நான் லிங்க் ஆயிருக்கோம். வேண்டிக்கிறேன். கரெக்ட். நீங்களும் லிங்க் ஆயிருக்கீங்க எங்களுக்கு. நாங்க ஏதாச்சும் ஒரு பிளேயர் லிங்க் ஆனா அதுல செல்சியும் வரணுமே, அதானே நியாயம். அஹ் சந்தானம் மட்டன் கம்மா நிப்பானாங்க பின்னாடியே போயிட்டு. ஓகே. இன்னொரு இந்த ப்ராமிசிங் டீம்ஸ் அப்படின்றப்போ வில்லா, ஆஸ்டன் வில்லா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் டாப் 4ல இருந்தாங்க. ஆர்சனல் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா எமரியை விட்டுட்டு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் கடைசி ஒரு ஃபியூ கேம்ஸா வந்து ஆஸ்டன் வில்லாக்கு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட், ஒன் ஸ்டெப் பேக், ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட், ஒன் ஸ்டெப் பேக்ன்ற அளவுக்கு தான் தேர் கேம்ஸ் ஹவ் பீன் கோயிங். வின்னு வருது, பட் நிறைய இடத்துல இருந்து அவங்க தேர் லூசிங் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் வின்னிங் பொசிஷன்ஸ், டிராப்பிங் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் வின்னிங் பொசிஷன்ஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் அவங்களுக்கு நிறைய இருக்கு. இது வந்து எமரி யூஸ்வலா செகண்ட் சீசன் எமரி அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் செகண்ட் சீசன்ல அவருக்கு ஒரு ஸ்பீட் பம்ப் சீசன் மாதிரி வரும். இது தேர்ட் சீசன் வந்துருச்சு. இந்த சீசன்ல தான் அவருக்கு செகண்ட் ரொம்ப சீசன் எமரி வந்திருக்காரா ஆஸ்டன் வில்லால. டிஃபென்சிவ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுன்னா மேபி அவங்களுடைய லக்கு திரும்புமா? அதான் இப்போ காலைல ஒரு நியூஸ் பார்த்தேன். டிசாசி வந்து எஸ்டன் வில்லாக்கு போறாரு அப்படின்னு. ஸோ நல்ல விஷயம். பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்களே வச்சுக்கோங்க. உங்க டிஃபென்ஸ் வந்து வேற லெவலில் பண்றது. நீங்க என்ன பெருசா வில்லியம் சாலிபா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் சிபிங்க லேம்போகினி சிபிங்க அவரு. உங்க டீமை வந்து எங்க எங்க கொண்டு வர மட்டும் பாருங்க. நிறுத்தி போட மட்டும் பாருங்க. நாங்களும் கவனிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அதான் நான் போன சம்மர் வந்து வில்ல சூப்பரா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது. பட் அந்த ஸ்பெண்ட் பண்ணதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களா? சுத்தமா கிடையாது. இன்னைக்கு அவங்க இருக்கிற பொசிஷன் பாருங்க. அவங்க டீம்ல வந்து ஒரு நல்ல தூரன்றதான் இல்லை, நல்ல டீமுங்க சொல்ல போனா. ஆனா நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த டீமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ
ஐ திங்க் வந்து அவங்க டாப் 8 கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வில்லாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் சர்க்கிள் சான்சஸ் இருக்கு. ஓ எமரியோட வாவ். லாஸ்ட் சீசனா இருக்கு. அதிகபட்ச சான்சஸ் நான் predict பண்றேன். கண்டிப்பா டிசாசி அந்த வேலையை முடிச்சு கொடுப்பான். நான் அந்த ஸோ லோன்ல நான் ட்ரை லோன் அனுப்பிச்சு நல்லா பார்த்து பாருங்க. இது லோனா இல்ல பர்மனன்ட் எமரியார் அவர் சைனிங்கா? தான் செய்யப்பாரு. இல்லை ட்ரை லோன் தான் ட்ரை லோன். போட்ட டாப்ல. ஓகே. ம் ஸோ ம். பெர்மனன்ட் சைனிங் தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். பெர்மனன்ட் சைனிங் நீங்களே வச்சுக்கோங்க, கையெடுத்து கும்பிட்டுட்டு ஃப்ரீயாக கூட தரோம், பத்திரமா வச்சுக்கோங்க. எப்படி ஆர்சனலுக்கு ஸ்டெர்லிங் நீங்களே அதுன்னு வச்சுக்கோங்க நல்ல வேளை வந்துடும். அதுவும் ட்ரை லோன் பெரிய தான், ஒரு நாங்க ஒரு திரும்ப கொடுத்துருவோம். இந்த வேற எஸ்கேப் என்ன, ஆயிட்டீங்க. இந்த திடீர்னு நடுவுல சீசன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா விளையாடி ஓகே இந்த ட்ரை லோனை பர்மனன்ட் ஆக்கலான்ற பேச்சு வரும்போது தான் சாதாரணமா இந்த மாதிரி மொக்கையெல்லாம் நடக்கும். எங்களுக்கு டேனி செபாயாஸ்னு ஒருத்தர் இருந்தான். அவனை வந்து ஸ்டார்டிங்ல வச்சப்போ நல்லா விளையாட்டு இருந்தான். இவனை பர்மனன்ட் ஆக்கலாமா அப்படின்ற மாதிரி பேச்சு ஆமா. வரப்போ இல்ல இல்ல ரியல் மேட்ரிடே வந்து இல்ல இல்ல நாங்க ஒண்ணு வச்சுக்கிறோம், ரெண்டாவது லோன் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. இப்போ அவன் வந்து எந்த டீம்லயுமே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி இப்போ டிசாசி உடைய வாழ்க்கை நெக்ஸ்ட் சீசனுக்கு விலாஸ் சறுக்குச்சு அப்படின்னா டிசாசியோட வாழ்க்கையும் கொஸ்டின் மார்க் ஆயிரும். பட் செல்சிக்கு ஐ திங்க் 6.5 இயர் கான்ட்ராக்ட்ல வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ லாங் டேர்மா உங்களுடைய யூ வில் பி கேர் டேக்கன். கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். யாரும் கம்மியான கான்ட்ராக்ட் தரல. கான்ட்ராக்ட் வச்சு தான் ஓடிட்டு இருக்கோம். பட் கான்ட்ராக்ட் கொடுத்ததுனால நான் கேட்குற ஃபீ தான் கொடுத்தாகும். டிசாசிக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் எப்படி எடுத்துக்கோங்க. என் கண்ணில் மட்டும் காட்டாதீங்க. சரி ஓகே. மிச்ச மிட் டேபிள் டீம்ஸ் ரெலிகேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி பிரென்ட்ஃபர்ட், பிரைட்டன், ஃபுல்ஹாம் இவங்க மூணு பேரும் வந்து அந்த டாப் 30 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்காங்க மூணு பேரும். இந்த மூணு டீம் கிட்டயும் ஏதாச்சும் ஒரு ரன் எதிர்பார்க்கலாமா? பிரென்ட்ஃபர்டுக்கு வந்து ஒரு ஒரு ஈஸி ரன் ஆஃப் ஃபிக்சர்ஸ் வருது நெக்ஸ்ட் ஒரு 5-6 கேம்ஸ்க்கு. டாட்னம், வெஸ்ட்ஹாம், லெஸ்டர், எவர்டன், ஆஸ்டன் வில்லா, போர்னமத் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 5 கேம்ஸுக்கு தேவ் காட் அ குட் ரன் ஆஃப் ஃபிக்சர்ஸ். பிரென்ட்ஃபோர்டு கிட்ட எதிர்பார்க்கலாமா அந்த புஷ்? பிரைட்டன் என்ன சொல்றீங்க? வாட் அபவுட் தம்? ஆஃப்டர் போர்ன்மவுத் பிரென்ஃபோர்டு தான் பெருசாக நான் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை பார்க்குற டீம் அது. ஏன்னா அவங்க எல்லா வருஷமே பார்த்தா பெரிய டீமுக்கு பெரிய டஃப் கொடுப்பாங்க. நிறைய டீமோட டைட்டில் சேலஞ்சை கெடுத்து விட்டதே அவங்க தான். ஈவன் லாஸ்ட் மேட்சே எடுத்துக்கோங்க, பிரைட்டனை பொறுத்த வரைக்கும், சாரி பிரென்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ சூப்பராக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்புமோடைய பெனால்ட்டி வந்து பக்காவாக தான் அமைஞ்சுது. அது ஒரு கான்ட்ரவர்சி டிசிஷன் தான். பட் தே டன் அ வெரி குட் ஜாப். ஃப்ராங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ இது ரீசெண்டாக முடிச்சு கொடுத்தா போதுன்ற நம்பிக்கை இருந்தாங்க. ஸோ முடிச்சு கொடுத்துருவான்னு நம்புறேன். பிரைட்டனை பொறுத்த வரைக்கும், ஃபேபியனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குட்டி ஆஞ்சி தான் சொல்லட்டுன்ட்டு மாட்டிக்கிட்டாங்க டேவிட் மாய்ஸ்ட்டை. எவ்வளோ சான்ஸ் கிரியேட் பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ பிரைட்டன் வந்து அடிச்சிருக்க டைம் வந்துருச்சு. சைக்கிடுவாங்க சீக்கிரமாகவே. ஓகே. இவங்க ரெண்டு பேரையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரெலிகேஷன் பக்கம் போலாம். ரெலிகேஷன்ல லெஸ்டர் போன வாரம் வரைக்கும் இருந்தாங்க. இந்த வாரம் ஒரு உல்ஸோட உல்ஸ் டாட்னமோட ஒரு வின்னை போட்டு உல்ஸை கீழே தள்ளி விட்டாங்க. உல்ஸ் இப்ஸ்விச் சவுத் கரண்ட் ரெலிகேஷன்ல ஜோன்ல இருக்கிறவங்க 1 பாயிண்ட் எஸ்கேப்பா லெஸ்டர் மேல இருக்காங்க. 7 பாயிண்ட்ஸ் அண்ட் 8 பாயிண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி எவர்டன் அண்ட் டாட்னம். இந்த ரெலிகேஷன் வந்து இப்ப இந்த டீம் மூணு டீம் தான் சொல்லலாமா, இல்ல லெஸ்டரும் அதுல வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, இந்த 4 டீம் ஃபார் 3 ரெலிகேஷன் ஸ்பாட்ஸா, இல்ல அதுக்கும் மேல இருப்பாங்களா? லேட்டஸ்ட் ஹேவிங் a பிக் சான்ஸ். ஸோ ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து லிட்டரலாக வந்து இப்ஸ்விச் அண்ட் சவுத்தம்டன், லெய்செஸ்டர். ஸோ அதுதான் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஐ மீன் அவங்க ரெலிகேஷன் போச்ச சான்ஸ் ஹெவியாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ரூல்ஸ் மேபி இருக்கலாம், மேபி அவங்க ரன் கிடைச்சா ஓகே. அதர்ஸ் தி சேம் டீம் தாங்க. ஸோ அவங்க பெருசாக ஒன்றும் இன்டென்ட் காட்டுற மாதிரி தெரில எனக்கு. அதே சேம் செட் டீம் தான் ரெலிகேஷனுக்கான போக சான்சஸ் ஹெவியாக இருக்குது. ஓகே. ஓகே, குவிக் லுக் அஹெட். நெக்ஸ்ட் கேம் வீக்ல ஆர்சனல் மேன் சிட்டி கேம் ஆஃப் த வீக். அது தவிர போனமத் லிவர்பூல் ஒரு ஸ்னீக்கி குட் கேம் அப்படின்றத சொல்லலாம். ஆர்சனல் மேன் சிட்டி, போனமத் லிவர்பூல் இது ஒரு நல்ல டாப் 4 பேட்டில ஷேப் பண்ணக்கூடிய 2 கேம்ஸ். என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த 2 கேம் கிட்ட? ஸோ டைட்டில் சேலஞ்ச் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கேம்ஸாக தான் இருக்குது. ஸோ பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா ஓப்பன் ஆகிடும் டைட்டில் சேலஞ்ச். ஸோ பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறாங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. இது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா ரிசல்ட்டுமே அப்போ அப்போசிட்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஒரு
பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இருக்கோம். ஸோ அதனால நாங்கள் பொறுமையாக வேடிக்கை மட்டும் தான் ஓகே. பார்ப்போம். லிவர்பூல் தோத்து ஆர்சனல் ஜெயிக்கணும் அப்படின்றத நான் சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பாட்காஸ்ட வந்து ஒரு எண்டு கார்டுக்கு போட்டு கூட்டு வரேன். ஹரிஹரன், உங்க மார்னிங்கை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு கேம் வீக் ரிவ்யூல மீட் பண்ணுவோம். அண்ட் இது வரைக்கும் நாங்க பேசுனதுல ஓகே. வந்து என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, வாட் டு யூ வாண்ட் டு என்கேஜ் வித் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்கேஜ் வித் அஸ் ஆன் சோஷியல் மீடியா, ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ட்விட்டர் அண்ட் யூடியூப்ல என்கேஜ் பண்ணுங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஹரிஹரன் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ கேம் வீக்ஸ்ல திரும்ப ஐ வில் இன்வைட் யூ. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க தயவு செஞ்சு. இட்ஸ் பின் கிரேட் டாக்கிங் டு யூ. என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோ. டே. தேங்க்யூ.